பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேர ஆராதனை இந்த வீடியோ மூலமாய் பார்க்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை கூறி நன்றி செலுத்துகிறேன். கடந்த போன நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு மேலாக ஓரளவு நம்முடைய தேசம் முழுவதும் இருக்கின்றபடினாலே கொரோனா என்கிற கொள்ளை தேசத்தை தொட்டு விடாதபடி, ஜனங்களை தொட்டு விடாதபடி இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கொரோனா என்கிற கிரிகள் தேசத்தை விட்டு விலகி போகும்படியாக இந்த வேளையில் முதலாவது நம் எல்லாரும் கூடி ஜெபிப்போம். எங்கள் மகா கிருபையும் இருக்கும் என்ற நல்ல ஆண்டவரே, தகப்பனே, அந்த ஆதி நாட்களிலே ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் கொள்ளை நோய் வருமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே பக்தனாகிய மோசே திறப்பின் வாசலில் என்று ஜெபிக்கும் பொழுது, ஆர்வம் திறப்பின் வாசல் என்று ஜெபிக்கும் பொழுது கொள்ளை நோயெல்லாம் மாறி போனது என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட தேசத்தில் இருக்கிற பல ஆயிரம் கோடி தெய்வ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள் அநேகர் இந்த கொள்ளை நோய் விலகும்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவரே, எங்கள் ஜபத்தை, எல்லாருடைய ஜபத்தை கேட்டு இந்த கொள்ளை நோயின் கீழ் கொரோனா என்கிற இந்த பொல்லா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் தேசங்களை விட்டு, பட்டணங்களை விட்டு விலகட்டும். ஆண்டவரே அப்பா, அமெரிக்கா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஈராக்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தாலிக்காக ஜெபிக்கிறோம். பிரான்ஸுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அரபு நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த 200 ஆண்டவரே நாடுகளுக்கு மேலாக இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் பேரிலும் ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். அப்பா, கர்த்தர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோமே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமான நாமத்தினால் ஆண்டவரே இந்த கிரிகளை கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த தேசங்களிலும் இனி உயிர் சேதம் வராதபடி கர்த்தர் அற்புதங்களை செய்தபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு வேளும் இந்த வேலை தேவனுடைய கரம் இறங்கட்ட மாட்டவரை ஒவ்வொருவரும் குணமடைந்து இயேசுவின் நாமத்தில் எழுந்து வீட்டுக்கு செல்வார்களாக தகப்பனே. இனி ஒரு போதும் இந்த கிரிகள் மற்ற ஜனங்களை தொடாதபடி, நாடுகளை தொடாதபடி தேவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற டாக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்ஸுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுகிறாங்க. ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நேரத்தில் ஜனங்களை பாதுகாக்கின்ற காவல்துறையினருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்திருந்தோம். ஆண்டவரே, துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் கூட பகலெல்லாம் ஆண்டவரே தேசத்தை சுத்தப்படுத்துகிறார்களே, கர்த்தர் அவர்களை இரத்த கொட்டுக்குள் மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த கிரிகள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து உங்கள் வீடுகளிலே, குடும்ப ஜெபங்களிலே இந்த கொள்ளை நோய் விலகும்படியாக 144 தடை சட்டம் மாறும்படி மீண்டும் உலகங்களுக்கு இருக்கிற எல்லா சபைகளும் திறக்கப்பட கர்த்தரை ஆராதிக்க நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்து போன நாட்களில் அநேகர் உங்களுடைய காணிக்கைகளை, தசமபாகங்களை அனுப்பி கொடுத்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தினால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். அந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். இந்த நாளில் கூட ஒரு பஞ்சகாலமாக இருக்கிறதா? ஆண்டவர்களுக்கு கொடுக்குற காணிக்கையெல்லாம் ஒரு விதை தான். நம்ம நினைப்போம் பஞ்சகாலமாக இருக்குது என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? இந்த பஞ்சகாலத்தில் கூட நீங்கள் கொடுக்குற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. ஒருவேளை ஒரு குடும்ப காணிக்கை 100 ரூபாயாக இருக்கலாம், 200 ரூபாயாக இருக்கலாம், மாதத்துக்கு ஒரு தசவா காணிக்கையாக இருக்கலாம். இந்த ப்ரோக்ராம் முடிந்தது இப்போதான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுப்போம். அதில் கூட நீங்கள் உங்களால் இயன்ற காணிக்கையை நீங்கள் அதில் அனுப்பலாம். 100 ரூபாய் இருந்தால்
அதில் நீங்கள் அனுப்பலாம். உங்கள் திராணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுப்பலாம். அதில் நீங்கள் கொடுத்த காணிக்கைகளுக்காக ஒரு ஜபத்தை எடுக்க போகின்றேன். ஜெபிக்கும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த பஞ்சகாலத்தில் ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக, தேவதாசர்களுக்காக, ஆண்டவரை பரிசுத்தவானுக்காக கொடுக்கின்ற காணிக்கை தசமாக அங்கீகரித்தருவார். ஆண்டவரை பஞ்சகாலத்தில் முற்பிதாவாகிய ஈசாக்கு விதை விதைத்தார்கள் பார்க்கணும். ஒருவேளை உலகத்துக்கெல்லாம் பஞ்சமாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளுக்கும் கூட பல பற்றாக்குறை இந்த நாளிலும் மனம் வந்து கொடுக்கிறாங்களே, அவங்க கொடுத்த காணிக்கை நீர் ஆசிர்வதி பல மடங்கை திருப்பி தாரும். ஆண்டவர் தொடர்ந்து இந்த காணிக்கைகளை கொடுத்து இந்த பரிசுத்த ஊழியத்தை தாங்க நீர் அனுக்கிரகம் பண்ணி ஜெபிக்கின்றோம். கொடுத்த கரங்களை பல மடங்கை ஆசிர்வதி. ஆண்டவர் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பிரியமாய் மாறினான். ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பல மடங்கை திருப்பித்தது ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இந்த நாளில் சபையானது வெளப்படும்படியான ஒரு நேரம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வெளப்பட வேண்டும். கர்த்தருக்குள் வெளப்படும் பொழுது ஆண்டவர் அவர்களை தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். இங்கு நாம் அந்த வசனத்தை பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி ஒரு வசனத்தை நாம் வந்து பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைப்பவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட நினைக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்னவென்றால், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை இந்த நாளிலே உலகம் உங்களுக்கு ஜனங்கள் ஒரு பாடுகளுக்கு நேராக கடந்து போவாரா? எல்லாவற்றிலும் பாடுகள் தான். எங்கும் வேலைக்கு போகவில்லை, எந்த ஒரு வருமானமும் இல்லை, எந்த இடத்தில் போனாலும் கடைகளெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலத்தை என்றைக்குமே நாம் பார்த்திருக்க முடியாது. ஆனால் இந்த வேலையை கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலம் பாடம் நீக்கிற உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆண்டவர் என்ன அவருடைய கரப்பார் சீர்படுத்தும் தெய்வம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கொடுக்கிற இதில் ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். உங்களை பலப்படுத்தி என்று சொல்கிறார். ஒரு தேவ பிள்ளை பலனடைய வேண்டும். எந்த சோதனையான கட்டத்திலும் அதை தாண்டி கொள்ளும்படியான பலனை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற அந்த பலனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசுகளை ஜெயிக்கிற அந்த பலனை கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகினால்தான் ஆண்டவருடைய வேலை உங்களுக்கு சொல்லுகிறார், பலப்படுத்தி என்று கர்த்தரோடு கூட பேச வருகிறார். இந்த நாளில் அஞ்ஞான சகோதரனே சகோதரியே, இந்த சோதனையான நாட்களிலும் இந்த இப்பேற்பட்டதான ஒரு பஞ்சகாலமான சூழ்நிலையிலும் ஒருவேளை பலனற்று போய்விட்டீர்களா? ஆவிக்குரிய ஜீவித்தை நம்ம பலனற்று போய்விட்டோமா? நம்முடைய ஜப வாழ்க்கையில் பலனற்று போய்விட்டோமா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இதையும் தாண்டி பெரிய ஒரு ஜெயத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த சோதனையான வாழ்க்கையிலும் சோதனையான நேரங்களிலும் பலவீனமான நேரங்களிலும் உங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. உங்களை பலப்படுத்துகிற தேவன் உண்டு. உங்களை ஸ்திரப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. உங்களை நிலைநிறுத்துகிற தேவன் உண்டு. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. நம்மை பலப்படுத்தும் தேவன். ஒரு தேவ பிள்ளை இந்த எந்த சூழ்நிலையிலும் எப்படி பலனடைகிறது? இந்த கட்டத்தில் என்னால் தாண்டவே முடியலையே, இந்த சோதனை என்னால் ஜெயிக்கவே முடியலையே, எனக்கு பலனே இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் பலப்படும்படியான 2 காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலும் நீங்கள் பலனடைய ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஒரு ஆலோசனை என்னவென்றால், எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை பலனடைய முடியும்? இந்த ஆவிக்குரிய பலனை நீங்கள் பெற வேண்டுமானால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு தேவ பிள்ளை எதிர பலனடைவார்களா? பரிசுத்த ஆவியின் வரும்போது
பலன். இந்த பலனை பெற்றிருக்கிறீர்களா? இந்த நாளில் கூட சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நன்றாக நீங்கள் இருக்கிற வீடுகளில் நன்றாக இரண்டு பாடல்களை பாடி நல்ல அந்நிய பாஷையில பேசி நல்ல கரங்களை தட்டி பாடி ஜெயிப்பீர்களானால் உங்களுக்குள்ள ஒரு பலன் வருவாங்க. அந்த சோதனையை ஜெயிப்பீர்கள், போராட்டத்தை ஜெயிப்பீர்கள், பிரச்சனையை ஜெயிப்பீர்கள். இந்த உலகத்தில் என்ன ஒரு போராட்டம் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. அதுதான் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர்ல நீங்க பலப்பட்டுட்டா போதும். இன்னும் பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படல. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். இந்த நாளில் கூட நம்முடைய மாம்சத்தில் நம்ம போராடி இந்த பிரச்சனையை ஜெயிச்சிடலாம், நம்முடைய மாம்சத்தில் போராடி இதை நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஆலோசனை, பரிசுத்த ஆவியானவர் நிரம்புவீர்களாக, அபிஷேகத்தால் நிரம்புவீர்களாக. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் துரோகங்களை முறிக்கும், அபிஷேகம் கொள்ளை நோயை முறிக்கும், அபிஷேகம் தடைகளை முறிக்கும், அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது எல்லா மலை போல இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவர் மெழுகு போல உருகச் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பலப்படுவீர்களா? பரிசுத்த ஆவியானவருக்குள் பலப்படுவீர்களா? குடும்பமாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ரெண்டு பாட்டை பாடி குடும்பமாக கரங்களை தட்டி பாடி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகளுக்கு நல்ல அபிஷேகத்தில் நிரப்புங்க, அந்நிய பாஷையினால் நிரப்புங்க. இந்த நாளிலும் ஆண்டவர்களை பலப்படுத்துவாராக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணாங்களா? அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியாலே நிறுவப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் அதெல்லாரும் நிரப்பப்பட்டார். இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே ஆவியானவர் நிரம்புவார். வீடுகளிலே ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். அந்நிய பாஷை பேசி கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்குங்க. ஒரு சில நேரங்களில் கணவர் ஜபத்துக்கு வருகிறார், ஒரு சில வீடுகளில் மனைவி ஜபத்துக்கு வருவதில்லை, ஒரு சில நேரங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகள் ஜபத்துக்கு வர்றதில்லை. ஏதோ 2 பேர் 3 பேர் அப்படின்னா குடும்பம் முழுவதும் வர சொல்லுங்க. இது ஒவ்வொரு குடும்ப தலைவனும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. உடைய வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு எல்லாரும் சேர்த்து ஜெபம் பண்ணுவோம்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய வீட்டிலே இறங்கினார். அப்பத்தான் சோதனையை ஜெயிக்க முடியும். ஏதோ ஒன்றை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த கொரோனா என்னாகுமோ ஏதாகுமோ என்று யாரை பிடித்து விடும் என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலையை நீங்கள் அதை மேற்கொள்ள கர்த்தர் ஒரு பலனை தருகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அந்த பலனில் நீங்கள் பலப்படுவீர்களாக, குடும்பமாக நீங்கள் பலப்படுவீர்களாக. உங்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்து நல்ல கரங்களை தட்டி, உங்கள் பேர குழந்தை இருப்பாங்கன்னா அவங்களை நல்ல பாட்டை சொல்லி கரங்களை தட்டி பாடி அபிஷேகத்தில் நிரம்பும் போது கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்துவாராக. இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்குள் எப்படி பலப்படுவது? ஒரு வசனத்தை நாம் அங்கு பார்க்கின்ற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த மாம்சத்தில் இருந்த பொழுது கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி அதுக்கு பின்பதாக ஆண்டவர் சிலுவையில் போய் மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னைத்தானே வழியாக ஒப்புக் கொடுக்கிற அந்த நேரத்தில் அவர் போய் வியாகுலப்பட்டு கண்ணீரோடு அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தாராம். ஜெபிக்கும் பொழுது ஒருவரால் பலப்பட்டார் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். அந்த வசனத்தை படிப்போம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். தேவ தூதர்கள் பலப்படுத்தினார். இன்றைக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் ஒரு தேவதூதன் இருக்கின்றார். அந்த நேரத்தில் ஆண்டவர் வியாகுலப்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு தூதன் அவனை தேற்றினார். இந்த நாளில் தேவ தூதர்கள் உங்களை தேற்றுவார்களாக, உங்களை பலப்படுத்துவார்களாக. இந்த நாளில் ஆண்டவர் வியாகுலப்படும் பொழுது ஆண்டவர் இந்த சிலுவை காட்சியை கண்டு அவர் கண்ணீரோடு வியாகுலத்தோடு கூட இருக்கும்போது, எப்படி நான் சிலுவையில் போய் மறிப்பேன், என்னை அடிப்பார்களே, வாரினால் அடிப்பார்களே, உள்மொழி சூட்டுவார்களே, என்னை ஆணிகளால் அடித்து என்னை கொலை செய்வார்களே என்று அவர் வியாகுலப்பட்டார். எப்படி நான் இதை ஜெயிப்பேன்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால தேவ தூதன் ஆண்டவரை பலப்படுத்தினார். இன்றைக்கு தேவ தூதர்கள் இருப்பார்கள். 91ஆம் சங்கீதத்தை நம்ம அடிக்கடி படிக்கிறோமே. வேத
யாரும் கண்ணில் எண்ணாதபடி தம்முடைய தேவ தூதர்கள் உங்கள் கரத்தில் ஏந்தி கொண்டு போவார்களே. தேவ தூதர்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேற்றற வாழனாகிய பசுத்தாவியானவர் தேவ தூதர் மூலமாக தேற்றுகிறார். அன்றைக்கு கொர்நேலியும் ஆண்டவருக்காக தேவ சமூகத்துக்கு வைராக்கியமாக இருக்கும்போது, வீட்டில் அனைவரோடு கூட ஜெபமணி தேவ பக்தியோடு கூட இருக்கும்போது, ஜனங்கள் தர்மங்களை செய்த பொழுது ஒரு தேவதூதன் இறங்கி வந்தவனை தேற்றினார். ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இந்த நாளிலே உடைய ஜெபங்கள் கேட்கப்பட தேவ தூதருடைய அந்த பலப்படுத்துதல் உங்களை பலப்படுத்துவாரா? நீங்கள் ரோட்டிலே போகும்போது எந்த கொரோனா கிரியும் உங்களை அணுகாதபடி தேவ தூதர்கள் உங்களை வீடு அடைத்து காப்பார்களாக. உங்களுடைய பக்கத்தில் இடது வலது பக்கத்தில் தேவ தூதர்கள் நடப்பார்களாக. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடாதபடி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது, ஒரு தேவ பிள்ளை பலப்பட வேண்டிய காரியத்தை குறித்து ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு நாம் பார்க்கின்றோம், ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இங்கு எப்படி ஒரு தேவ பிள்ளை பலப்படுவது? இந்த வசனத்தை பார்க்கின்றோம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க என்ன பண்ணுங்க? பலப்படுங்க. கர்த்தருக்குள் நீ பலப்பட வேண்டும். ஆண்டவருக்குள் நீ பலனடைந்து இருக்க வேண்டும். அவர்களோடு கூட இருக்கின்றார். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் கூட இருப்பதினால் ஒரு பலன். வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்களில் தாவீதை எல்லாரும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆங்காங்கே பேசிக் கொண்டிருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இதனால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஒருவேளை யாரும் உங்களை நேசிக்கிறது இல்லையா, யாரும் உங்களை பார்க்கறது இல்லையா, யாரும் உங்களை கவனிக்கிறது இல்லையா, இந்த நாளில் யாரும் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா, இன்றைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அவர் உங்களை பலப்படுத்தும் தேவன். அருமையான தேவ பிள்ளையே, அந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்க தேவ பிள்ளையே, கர்த்தருக்குள் பலனை வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, நீ என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, நீ எனக்குள் வாசம் பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று வாயினால் அறிக்கை பண்ணுவோம். அந்த தேவனுக்குள் ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்படுவோம். கர்த்தர் உங்களை பலனால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறார். நான்காவது, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்குள் பலப்படுவது எப்படி என்று ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூட நாம் இப்படி ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கு நாம் பார்க்கின்றோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து தான் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். பலனற்று போயிருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். எப்படி பலப்படுத்துவது? அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அந்த நாளில் எலியா சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள், இஸ்ரவேலை துரத்துகிறார், எல்லாருடைய கண்களுக்கு நான் மறைவாக வந்து ஒரு சூறை செடியில் படுத்து போதும் என்று கதையில் வேகம் சொல்லுகிறது. ஆண்டவர் தட்டி எழுப்பினான், எழுது, நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்து அந்த ஆகாரத்தின் பலத்தினால இரவும் பகலும் 40 நாள் நடந்த தேவனுடைய பருவத்துக்கு போனார். இந்த நாளில் கூட சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வேதத்தில் உள்ள வேத மன்னாவை கொடுத்திருக்கிறார். இந்த வேத மன்னாவை ஒவ்வொரு நாளும் படியுங்கள், ஒவ்வொரு நாள் வேதத்தை தியானம் பண்ணுங்கள். இந்த வேதம் தான் நமக்கு சாப்பாடு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவருடைய வேதத்தை படித்துக் கொண்டே இருப்போம், அதை தியானம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி இந்த பஞ்சகாலத்தில் கூட ஆண்டவர் தட்டி எழுப்பி எளியவருக்கு என்ன கொடுத்தாரா? நல்ல சாப்பாடு கொடுத்தாரா, நல்ல சாப்பிட்டு தான் பிரயாணம் பண்ணி வச்சார். இந்த நாளில் யார் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கவலைப்படுத்துக்கிறீங்களா? யார் கொடுக்குறாங்க இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு தருவாரா. அவரே உங்களை போஷிக்கும் தேவன், அவரே உங்களை நடத்தும் தேவன், அவரே உங்களை விசாரிக்கும்
கேலி நாற்றங்கரை போய் ஒளிந்தது. உன்னை போஷிக்கும்படி எது கட்டளைன்னு காகத்துக்கு கட்டளையிடுவாங்க. காகம் எல்லாம் ஏமாத்திட்டு போகும். ஆனா எலியாவுக்கு ஒரு காக்கா வந்துச்சு. அந்த இறைச்சி அப்பத்தையும் எலியா கருத்திலேயே கொண்டு வந்துச்சு. இந்த நாளில் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை வீட்டை தேடி ஆசீர்வாதத்தை வரும்படி வைப்பார். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரின் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அதுதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆண்டவர் உங்களை தேவைகளை சந்திப்பாராக. எந்த பக்கம் பார்த்தாலும் கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றதா? எங்க பார்த்தாலும் எல்லாம் அடைக்கப்பட்ட ஒன்றுமில்லாத சூழ்நிலையா? ஆண்டவராய தேவன் சொல்லுங்க, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கிலும் தண்ணீரால் நிரப்பப்படும். இது என் பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் போது உங்கள் தேவையை சந்திப்பார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் போது ஜெபிக்க வைப்பார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் போது துதிக்க வைப்பார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதைப் போல எந்த சூழ்நிலையிலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் அப்படி உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வசனத்தை நாம் பார்த்ததில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகின்றோம். இன்னொரு வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13 அங்கு ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை எல்லாம் சேர்த்து சொன்னாங்களா? எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்கள் வீடுகளில் நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க, காதில் கேட்க மாட்டீங்க. மறுபடியும் சத்தமாக சொல்லுங்க, ஆவியானவர் கேட்கும்படி உதவி செய்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லாங்களா? சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போதான் உங்கள் சத்தம் காதில் கேட்குது. நன்றி. ஆகினால் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யறது பலன் உண்டு. ஆண்டவர் மட்டும் உங்களை பலப்படுத்திட்டாருன்னா பணம் இருக்குதா இல்லையோ அவரே காரியத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு பேர் அதிசயம் ஆண்டவர். அவர் உங்களை அதிசயமாய் வழி நடத்துவார், அற்புதமாய் உங்களை நடத்துவார். ஆகியனால்தான் நாம் கர்த்தருக்குள் பலப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கின்றோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு வசனத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்காலை நீ என்ன செய்யலாம்? பலப்படுத்துங்க. இந்த வேளையில் கூட ஒருவேளை உங்கள் கரங்கள் தளர்ந்து போய்விட்டதா? முழங்காலெல்லாம் பலனற்று போய்விட்டதா? இந்த நாள் உங்கள் முழங்கால் பலப்படுவதா? முழங்கால் பலப்பட்டால் ஆண்டவர் எல்லா அற்புதத்தையும் கொண்டு செய்து விடுவார். தேசத்துக்காக நம்ம முழங்கால் படியில கர்த்தர் நம்முடைய முழங்காலை பலப்படுத்துவாராக. இந்த கொரோனா தேசத்திற்கு பட்டணத்தை விட்டு விலகும்படியாக வேதம் சொல்லி தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துவது. எப்படி பலன் அடைவது? எப்படி பலப்படுவது? முழங்கால நின்ன பலன் வந்திருப்பார். உங்கள் முழங்காலில் நிற்கும் போது ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். முழங்காலில் நிற்கும் போது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போது நம்முடைய தேசத்தை பிடித்திருக்கிற, தேசங்களை பிடித்திருக்கிற கொரோனா என்கிற இந்த வியாதி கண்ணுக்கு தெரியாமல் போக ஒரே ஒரு வழி இருக்கிறது. நம்முடைய முழங்கால் பலன் அடைவதாக. ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் போது கர்த்தர் தேசத்திலையும் பட்டணங்களையும் நமக்கு ஒரு புதிய அற்புதத்தை செய்து இந்த கொரோனா வியாதி முழுவதும் மற்றும் போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்று கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, கொஞ்ச காலம் பாடல் உங்களை சீர்படுத்தி ஆண்டவரை பலப்படுத்தும் தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாள் யாரெல்லாம் பலனற்று இருப்பார்களோ ஒவ்வொருவரையும் பலனால் நிரப்பும் ஆண்டவரே. பலனற்று போன ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே
பலப்படுத்தினீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஒன்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் நிரம்பி பலனடையட்டும். அந்நிய பாஷை அபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளும் நிரம்பட்டும். நிரம்பி ஆண்டவரே ஒவ்வொருவரும் பலன் அடையட்டும் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இப்பொழுதே நம்முடைய பலத்த வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இரண்டாவது, தேவ தூதர்கள் அன்றைக்கு இயேசுவை பலப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது தேவ தூதர்களை காப்பார்களாக, பாதம் கல்லில் இடராதபடி காப்பார்களாக. தேவ தூதர்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போன போது பலப்படுத்துவார்களாக. ஆண்டவரே இப்பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தபடியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் பலனுடைய கிருபைத்தார்கள், ஆண்டவருக்குள் பலனுடைய கிருபைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணி உம்மோடு நடக்க கிருபையை தாழும். ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னதை போல உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்தருளும். ஆண்டவரே ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற அஞ்ஞான சகோதரனே, கண்ணீரோடு கொடுக்கிற சகோதரியே, யார் என்ன தேற்றுவா, யார் என்ன பலப்படுத்துவா, யார் என்னை நடத்துவா? இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், கர்த்தரே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர குழந்தைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. எல்லாவற்றையும் செய்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் போது, ஆண்டவர்களை தைரியப்படுத்தும் போது சோதனைகளை ஜெயிப்பீர்கள், பிரச்சனைகளை ஜெயிப்பீர்கள், போராட்டங்களை ஜெயிப்பீர்கள். ஆண்டவர்களை பலப்படுத்தி வழிநடத்துவாராக. கடைசியாக தளர்ந்த கைகளை தள்ளாடுகிற முழங்கால அவர் பலப்படுத்துகிறார். இந்த நாள் உங்கள் முழங்கால கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். என்னால் முழங்கால் படியிடவே முடியலையே என்று நீங்கள் ஆலோசனத்தில் இருக்கிறீர்களா? முழங்கால் படியிட முடியாதபடி பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் முழங்காலை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்கள் முழங்காலை பலப்படுத்தி முழங்கால் நின்று வேதத்தை படிக்க, முழங்கால் நின்று ஜெபிக்க, முழங்காலில் நின்று தேசங்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்க, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் குணமாகும்படி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கர்த்தர் உங்கள் முழங்காலை பலப்படுத்துவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாளுடைய பரிசுத்த வருகை மிக சமயமாக இருக்கிறபடினால் ஆவியினால் பலப்படுத்தும், பரிசுத்தத்தில் பலப்படுத்தும், ஜெப ஜீவியத்தில் பலப்படுத்தும், ஆண்டவரை விசுவாச ஜீவியத்தில் பலப்படுத்தும். ஆண்டவரை உமக்கும் தேவ பிள்ளைகள் இருக்கிற உறவு பலப்படட்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால் உங்களுடைய வருகை ஆயத்தப்படுத்த புதிய பலனால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். புதிய ஒரு பலன், ஆவிக்குரிய ஆண்டவரை பலன் உண்டாகட்டும். ஆண்டவரை நீர் அப்படி செய்து வழிநடத்தி ஆசீர்வதி. ஆண்டவரே இந்த ஆராதனையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் பலனடைந்து தைரியமாய் கர்த்தருக்காய் சாட்சியாக ஜெபிக்க கிருபை தார். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நாம் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை வரை கூடிருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.